வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். பிரபல நடிகர் திடீரென மரணம். அச்சச்சோ என்னாச்சு? இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல், யார் அந்த பிரபல நடிகர், அவர் எப்படி இறந்து போனார்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். கேஜிஎஃப் திரைப்படத்தில் டானாக மிரட்டினார் பிரபல கன்னட நடிகர் தினேஷ் மங்களூர் திடீரென மரணம் அடைந்து போயிருக்கிறாரு. அச்சச்சோ, அவர்களுக்கு என்ன ஆச்சு? பிரபல கன்னட துணை நடிகர் தினேஷ் மங்களூர் கேஜிஎஃப் திரைப்படத்தில் தனது அற்புதமான நடிப்பால் பரவலாக அறியப்பட்டார். கடந்த திங்கட்கிழமை அதிகாலை உடுப்பி மாவட்டம் குந்தாபூரில் தனது இல்லத்தில் திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. மூளை பக்கவாதத்திற்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அதிகாலையில் 3:30 மணியளவில் 55 வயதில் உயிர் பிரிந்திருக்கிறது. இவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்த கன்னட நடிகர் சங்கீதா பட், உங்களை நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுகிறோம். நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியான, திறமையான, அன்பான, மக்களின் முகங்களின் புன்னகை வரவழைப்பதை விரும்பியவர். உடல்நலக்குறைவின் போது படப்பிடிப்பில் நீங்கள் உறுதியாக நின்று உங்கள் கதாபாத்திரத்தை எவ்வளவு சிறப்பாக வெளிப்படுத்தினர் என்பது எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது என்று அவங்க கூறியிருக்கிறாங்க. சங்கீதா பட் தனது இன்ஸ்டாகிராம் பதிவில், எனது கடினமான காலங்களில் நீங்கள் என்னிடம் அக்கறை கட்டினீங்க. உங்கள் இனிமையான நகைச்சுவால் எப்போதுமே என்னை சிரிக்க வைத்தீங்க. பழைய கலை இயக்குனராக உங்கள் நாட்கள் பற்றியும் நீங்கள் பகிர்ந்த அற்புதமான கதைகள் பற்றியும் படப்பிடிப்பு தளத்தில் நாங்கள் நடத்திய நீண்ட ஆழமான உரையாடல்களை இப்போதுமே ஒரு பொக்கிஷமாக போற்றும் நினைவுகள். மிக விரைவில் மிக தூரம் சென்று விட்டீங்க என சங்கீதா அவங்க பதிவிட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில் அவங்க குடும்பத்தைச் சேர்ந்தவங்க தினேஷ் அவர்கள் கடந்த வாரம் மூல இரத்த கசிவால் பாதிக்கப்பட்டு மங்களூரில் உள்ள குந்தாப்பூர் மருத்துவமனையில் 5 நாட்கள் சிகிச்சை பெற்று வந்தார். மருத்துவர்கள் உதவி அளித்த போதிலும் அவரது நிலம் மோசமடைந்தால் வீட்டுக்கு மாற்றப்பட்டு திங்கட்கிழமை அதிகாலையில் மரணமடைந்தார். சந்தன கால்குலில் கலை இயக்குனராக தனது வாழ்க்கையை தொடங்கிய தினேஷ் பின்பு நடிகராக மாறினார். பல ஆண்டுகள் துணை மற்றும் வில்லன் கதாபாத்திரத்தில் அவரது சக்தி வாய்ந்த நடிப்பில் அறியப்பட்டார். கேஜிஎஃப் திரைப்படத்தில் அவரது கதாபாத்திரம் அவருக்கு பரவலாக அங்கீகாரத்தை பெற்று தந்தாலும் ரிக்கி, ஹரிகாதா அல்லா ஹரிதோ மற்றும் உளிதாவரா கண்டதா போன்ற படங்களில் பிரபலமடைந்தார். திரையுலக பிரபலங்கள் அவரை மங்களூர் தினேஷ் என்று அழைத்தாங்க. இந்த பெயர் ரசிகரிடம் நிலை பெற்றிருந்தது. கன்னட திரையுலகில் பல தசாப்த கால அனுபவத்துடன் வலுவான கதாபாத்திரம் சித்தரிப்பை தேவைப்படும் படங்கள் தினேஷ் ஒரு நன்கு அறியப்பட்ட முகமாக திகழ்ந்தார். எப்போதுமே முக்கிய வேடங்களில் நடிக்கவில்லை என்றாலும் பல வெற்றிகரமான திரைப்படங்களில் உருவாக்குவதில் அவரது பங்களிப்பு கருதப்பட்டது. கலை இயக்குனராக திரைக்கு பின்னால் இருந்த கேமரா முன் வந்து அவரது பயணம் அவரது தொழில் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக விவரிக்கப்பட்டது. உடுப்பி மாவட்டத்தில் குந்தாபுரத்தில் பிறந்த தினேஷ் பெங்களூரில் பல ஆண்டுகள் தனது திரைப்பட வாழ்க்கையை தொடர்ந்து இவருக்கு மனைவி பாரதி, தீபா மற்றும் 2 மகன்கள் சஸ்தன் வராங்க. செவ்வாய்க்கிழமை காலை 8 மணி முதல் பெங்களூரில் அகார்வில் அவரது இல்லத்தில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என குடும்பத்தினர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. கன்னட திரையுலகைச் சேர்ந்த நண்பர்களும் ரசிகர்களும் பிரபலங்களும் அவரது இறுதி அஞ்சலி செலுத்தி வருவாங்க என எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.